நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. முதல்ல கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, ஒரு அன்பும் கருணை உள்ளமும் கொண்ட ஒரு அம்மா மாதிரியான ஒரு கேரிங் லவ் எல்லாத்திட்டையும் காமிக்கக்கூடிய நீங்கள். ஆனால் அது வந்து இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்குதா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தாங்க. சரி, இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆண் பெண் ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது கட்டாயம் வந்திருக்கும். உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரனால ஒரு விதமான வேகம், ஒரு புது உத்வேகம்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. நிறைய இந்த மாதம் நீங்கள் எல்லோ கலரும் ரெட் கலரும் அதிகமாக இந்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கோங்க. கான்ஃபிடென்ட், நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். அதன் மூலிமா எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, எனக்கு பணவரவு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பணவரவுன்னு சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி. சூப்பர். அப்போ பணவரவு நல்லா இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, கேது வந்து ஏற்கனவே உங்கள் தனஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் வருமானத்தில் தடையை கொடுத்துட்டு இருந்தார். அதனால் கேதுக்கிட்ட சரண்டர் ஆகணும். கேதுக்கிட்ட எப்படி நம்ம சரண்டர் ஆகணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. தினமும் விநாயகர் அகவல் படிங்க. இதை பண்ண உங்கள் வருமானத்தில் வர தடை நீங்கி 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கனால பணவரவுங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி எனக்கு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் சூரியன் ஆட்சி. அப்படிங்கும்போது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. உங்கள் பேச்சுக்கு உண்டான மரியாதை இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்க போகுதுங்க. உங்களோட குடும்பத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் நடக்க போகுதுங்க. சரி, என்னோட முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்ஸஸ் ஆகுமா? கட்டாயம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமாகி பயங்கர பவராக இருக்காருங்க. அப்படிங்கும்போது உங்கள் முயற்சிகள் சூப்பராக சக்ஸஸ் ஆகும். தைரியம், வீரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய சிறு பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து எனக்கு சொத்து சுகங்கள்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடத்தை வச்சு நாங்கள் பார்ப்போங்க. உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதுவும் சுக்கிரன் கொஞ்சம் ஆடம்பர கிரகம். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன கரெக்டான ஒரு மீடியமான வீட்டில் இருந்தேங்க, இப்போ நான் ஒரு பெரிய நல்ல ஒரு அமைப்பில் இருக்க வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக சுக்கிரன் 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கனால நீங்கள் கட்டலாம். ஒரு சிம்பிளான கார் வச்சுருக்கேன், கொஞ்சம் லக்ஸுரியான கார் வாங்கலாமான்னு யோசிக்கிறேன், வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் நீங்கள் வாங்கலாம். எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் முடியலன்னு சோர்ந்து படுத்துட்டு இருந்த அம்மா இப்போ எந்திரிச்சு ஜாலியாக நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க உடம்புல ஒரு நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது வரும். காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடச்சி நல்ல ஒரு படிப்பில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் வரும். குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதம். ஓகேங்க, அடுத்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படிங்க இருக்கும், எனக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்தை வச்சு நாங்கள் பார்ப்போங்க. 5ஆம் இடத்துல குருவோட பார்வை. 5ஆம் அதிபதி உங்களுக்கு ராசிக்கே வர்றார். அப்படிங்கும்போது கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தி இந்த மாதம் பார்ப்பீங்க. குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்பு, குழந்தைங்களுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்குது. சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கன்சல்டேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. சரி, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உத்தியோக ஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு ராசியிலேயே உச்சமாக இருக்காருங்க. இது அட்டகாசமான அமைப்பு.
ஏன்னா உத்தியோகம் நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணி கிடைக்கல, இல்லை ஒரே வேலையில் என்னால் நிரந்தரமாக இருக்க முடியலைங்க, இந்த வேலையாவது எனக்கு நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோகம் ஒரு நிரந்தர உத்தியோகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நல்ல நேரம் இருக்கும்போது நமக்கு நடக்கணும். அப்போ உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, அப்போ உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே செட் ஆயிருங்க. ஓகே, அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் எதிரிகள் உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல எதிரிகள் இருந்தாங்கன்னா தானாகவே இப்போ உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. ஓகே, அடுத்து எனக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக 7ஆம் இடத்தை குரு வந்து பார்க்குறாருங்க. அப்போ இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குறிப்பாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகுமா, அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு காதல் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஏன்னா காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கார், ப்ளஸ் திருமண ஸ்தானத்துலேயும் குரு பார்க்குறாருங்க. அதனால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் ஒரு சுமூகமான ஒரு நட்பு இருக்கும். அதன் மூலியமாக தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வரப்போகுது. ஓகே, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தை ராகு இருக்கார், ப்ளஸ் சூரியன் செவ்வாய் பார்வை. ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க, எலும்பு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை இதில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை ராசியிலேயே உச்சமாக இருக்காருங்க. அப்போ உங்கள் அப்பா மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. உங்கள் அப்பாவுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள், அவருக்கு வர வேண்டிய பணம் வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவருக்கும் நடக்க போகுது. அவர் மூலிமா உங்களுக்கும் நடக்க போகுதுங்க. அவரை தேடி வந்து அவரோட பணமோ அவரோட சேவிங்ஸோ இல்லை அவரோட சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வாய்ப்புகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நான் ட்ரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், கட்டாயம் அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு சூப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, என்னோடய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதுவும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ நிறைய பேர் உங்கள் லைஃப் பார்ட்னரையே பிஸ்னஸ் பார்ட்னராக இந்த மாதம் மாற்றிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஆடம்பர பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் விற்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள், ஆடம்பர வாகனங்கள் விற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சூப்பரான ஒரு தொழில் அட்டகாசமாக இருக்க மாதிரியான அமைப்பு, தொழில் மூலியமாக லாபம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க, சேமித்து வைங்க. ஓகே, சரி, என்னோட லாபம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, என்னோட விரயம் எப்படி இருக்கும், நான் எந்த மாதிரிலாம் விரயம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்காருங்க, 12ஆம் அதிபதி புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சொத்துக்கள் வாங்குறதின் மூலியமாக இல்லைன்னா உங்கள் சகோதரர்களுக்கு உதவி பண்ணுறதன் மூலியமாக இந்த மாதம் உங்களுக்கு விரயம் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. சரி, பெண்களாகி எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்சி சுக்கிரன் ஆட்சிங்க. அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து தேவையான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கக்கூடிய அமைப்பு, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் நல்லா இருக்குங்க. ஒரு மனசுக்கு உகந்தமான ஒரு மாதமாக இந்த மாதம் பெண்களுக்கு இருக்க போகுதுங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணுன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா திங்கக்கிழமையான அம்மன் வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குறிப்பாக நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு உங்களுக்கு மாரியம்மன் வழிபாடாகட்டும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க. தான பரிகாரம் என்ன அப்படின்னாங்க திங்கக்கிழமை நாளில் வயதான பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக மாற்றி கொடுக்கும்.